ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு ஓடாத ஒரு வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ண போறோம். அதை எப்படி ரிப்பேர் பண்ண போறோம்னா, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் காலத்துல ப்ளூடூத் பேட்டரி மூலமா ரிப்பேர் பண்ண போறோம். இது எப்படி ரிப்பேர் ஆகுது அப்படின்றத ரிசல்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க எலக்ட்ரோ டாக். இது உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்ட்ரோ போடியா எடிட்டர். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஓகே, நம்ம இப்போ வந்து வாட்ச் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எல்லா வாட்ச் மாதிரியே கிடையாது. நான் வெறும் 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை ஈஸியாக கழட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் இது எல்லா வாட்ச் மாதிரி கிடையாதுன்னா அப்போ எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராப்பை ஃபஸ்ட்டு கலட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராப்பை கழட்டினா தான் அந்த 2 ஸ்க்ரூ, ஐ மீன் 4 ஸ்க்ரூன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராப்பை கழட்டிக்கலாம். இப்போது ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வேகமாக கழட்டுற மாதிரி தெரியும். இந்த வீடியோ உண்மையாலேயே 22-25 மினிட்ஸ் ஓடி இருக்கோம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே காட்ட முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பை கழட்டியாச்சு. அதில் 2 ஸ்க்ரூ விசிபிளாக தெரியுது. இப்போ 2 ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2வது ஸ்டாப்பையும் சேர்த்து கழட்டிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டாப்பையும் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு விசிபிளாக அந்த 4 ஸ்க்ரூவும் தெரியும். அந்த 4 ஸ்க்ரூ தான் நம்ம கழட்டணும் இப்போது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கேஸை கழட்டியாச்சு. இப்போ கழட்டின பிறகு வாட்ச் ஓடலை. ஆக்சுவலாக வாட்ச் பேட்டரி காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி ஓடும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கலாம் நீங்கள். ஆனால் வந்து வாட்ச் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக போடும்போது ஓடுற மாதிரி காட்டும். இப்போயும் பவர் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் லைட் பட்டன் அழுத்தி பார்த்தேன், அப்போயும் லைட் ஒர்க் ஆகலை பாருங்கள். ஆக்சுவலாக லைட் பட்டன் அழுத்தும் போது லைட் ஆன் ஆனுச்சுன்னா தான் அந்த வாட்சில் அதுக்கேற்ற மாதிரி பவர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா, இது டைரக்ட் டிஸ்பிளேன்றதுனால டிஸ்பிளேல அடிபட்டால் அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இப்போது ஸ்க்ரூவை கழட்டி பேட்டரி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். கேமராவை லோ லைட்டாக வச்சு இப்போ உங்களுக்கு அந்த லைட் பட்டன் அழுத்தி காட்டுறேன். அப்பையும் லைட் வேலை செய்யலை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பேட்டரி வந்து யூஸ்லெஸ் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ வெறும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வெறும் டைம் ஒன்றா போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் லைட் இருந்தால் தான் நைட் டைம்ஸில் பார்க்க முடியும். அந்த மாதிரி இதில் யோசிச்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஓகே, இப்போ பேட்டரி கழட்டியாச்சு. இப்போ நம்ம போட வேண்டிய பேட்டரியை எடுத்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். A few minutes later. இதுதான் அந்த ப்ளூடூத் பேட்டரி. இந்த பேட்டரி எதுக்கு செலக்ட் பண்ணேன்? போன வீடியோவில் வந்து இந்த பேட்டரி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐ திங்க் இது ஒரு டூப்ளிகேட் பேட்டரின்னு நினைக்கிறேன். இது எப்படி வேலை செய்யலாம், இப்போ ஒன்று வந்து இதில் இமேஜ், அந்த இமேஜில் கரண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ பேட்டரி லாங் லைஃப், பேட்டரி பேக்கப் தரும். இப்போ இது நமக்கு தேவையில்லை, அதனால நம்ம இதை தூக்கி போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து, இந்த பேட்டரி ப்ளூடூத்துக்கு வேணால் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், ஐ மீன் பேக்கப் தராமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாட்சுக்கு ரொம்பவே நல்லா பேக்கப் தரும். இந்த பேட்டரியை நான் இப்போ ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறேன்னா, நைட்டில் வந்து சார்ஜர் ஏறிட்டு இருந்தது. சார்ஜ் ஃபுல் ஆன பிறகு மல்டிமீட்டரை செக் பண்ணிட்டு தான் இந்த பேட்டரியை வந்து நம்ம இதில் போடுறதுக்கே ரெடி ஆகணும்.
ஓகே, இந்த பேட்டரி இப்போ ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத காட்டணும்ல. ஸோ வந்து நாங்கள் அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ பாருங்கள், லைட் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பேட்டரி ரொம்பவே ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதுனால தான் லைட் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. ஸோ இது நத்திங் ப்ராப்ளம். இந்த பேட்டரி இதுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்றது இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஓவர் பவராக இருக்குமா, நம்ம வாட்சை பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து ப்ராப்பராக வந்து சால்டரிங் பண்ணி வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. அதாவது நெகட்டிவ் டெர்மினல் சால்டரிங் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே சால்டரிங் பண்ண போகிறோம்னா, ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிற இடத்துல தான் சால்டரிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிற இடத்துல சால்டரிங் பண்ண போகிறோம். சால்டரிங் பண்ண உடனே உங்களுக்கு அங்கே லைட் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுலேருந்தே தெரியுது கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றது. ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிற இடத்துல தான் சால்டரிங் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. மேலே ஒரு பிளேட் வரும், அந்த இடத்துல சால்டரிங் பண்ணால் கூட ஓகே தான். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த இது கரெக்டாக சால்டரிங் பண்ணியாச்சு பேட்டரியை சால்டரிங் பண்ண பிறகு வாட்ச் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்குறோம். வாட்ச் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. எல்லா பட்டன்ஸும் செக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே ஃபுல்லாகவே ஆன் ஆச்சு. ஓகே ஃபைன், நல்லாவே வேலை செய்யுது. நம்ம இப்போ பேக் கேஸை போட ஆரம்பிச்சிடலாம். பேட்டரியை பேக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது மொத்த வாட்சோட கேஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாட்சோட கேஸை தேடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். ஓகே, தேடி எடுத்தாச்சு. இப்போ வந்து முழுசாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். எதுக்குன்னா வந்து பட்டன்ஸ் சில நேரத்தில் வேலை செய்யாது, ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலைன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பட்டனும் வேலை செஞ்சுது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த பேக் கேஸை போட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க வாட்ச் இப்போ ரொம்ப நல்லா வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு விஷயத்த மறந்துட்டு நினைக்கிறேன் ட்ரெஸ் கால். என் பேரு பென் டெனிசன். இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனுக்கு சொந்தக்காரன். ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது எலக்ட்ரோ. பாய் பாய்.